வணக்கம். இந்த லெக்சர் சீரிஸில் நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸை பற்றி படிக்க போகிறோம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் லெட்ஸே பி அப்படின்ற பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸை கண்டுபிடிச்சிடணும். அதாவது Q1 அப்படின்ற சார்ஜ் வந்து P அப்படின்ற இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதிடணும். அடுத்தது Q2 அப்படின்ற சார்ஜ் வந்து P அப்படின்ற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்தது Q3 அப்படின்ற சார்ஜ் P அப்படின்ற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதணும். இப்படி நம்ம கண்டுபிடிச்ச எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம், அதாவது வெக்டர் சம் பண்ணுறோம். ஸோ வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் EP கிடச்சிரும். ஸோ அதாவது Q1னால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E1P, Q2னால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E2P, அண்ட் தென் Q3னால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P என்றது வந்து E3P. ஸோ இந்த 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு 3 சார்ஜ் இருக்குது, அப்போ 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். ஸோ அப்போ 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P என்னன்னு சொல்லி தனித்தனியாக கண்டுபிடிச்சி அது 3த்தையும் நம்ம வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P என்றது என்னன்னு சொல்லி நமக்கு கிடச்சிடும். அப்போது E டோட்டல் ஈக்குவல் டு E1P ப்ளஸ் E2P ப்ளஸ் E3P பண்ணோம் அப்படின்னா the total electric field at the point E என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நமக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா the electric field at an arbitrary point, ஏதோ ஒரு பாயிண்டில் டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டியூ டு த சார்ஜஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வெக்டர் சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இதை தான் நமக்கு என்ன சொல்லுது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சொல்லுது. த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அன் ஆர்பிட்டரி பாயிண்ட் டியூ டு அ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் சிம்ப்ளி ஈக்குவல் டு த வெக்டர் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இது வந்து வெறும் சம் கிடையாது, வெறும் சம்னா ஜஸ்ட் அடிஷன். பட் ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெக்டர் சம். ஸோ வெக்டருக்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை ஆட் பண்ணும். ஸோ வெக்டர் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிரியேட்டட் பை த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை வெக்டர் சம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் P கிடச்சிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போது நமக்கு வந்து ஒரு இடத்துல n சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இடத்துல வந்து என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னா Q1, Q2, Q3 அப் டு Qn அப்படின்ற சார்ஜஸ் இருக்குது. அதாவது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோ. இப்போது இந்த n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் என்ன பண்ணோம், n நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் E1, E2, E3 அப் டு En. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டர் சம்மாக ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும், அதாவது ஒவ்வொரு சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, E2, E3 அப் டு En கண்டுபிடிச்சி அதை வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். இப்போது இதை வந்து நம்ம எலாபரேட்டாக எழுதலாம். இப்போது E1 அப்படின்ற சார்ஜ் என்ன வந்து E1 அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா E1 என்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Q1 அப்படின்ற சார்ஜ் வந்து க்ரியேட் பண்ணுது. அப்போது E1 வெக்டர் ஈக்குவல் டு கேன்றது வந்து இந்த 1 டிவைடட் பை 4πε0 K Q1 டிவைடட் பை R1P இன்ட்டு R1P கேப். ஸோ இது வந்து R1P ஸ்கொயர். ஸோ KQ டிவைடட் பை R1P ஸ்கொயர் இன்ட்டு R1P கேப்ன்றது தான் இந்த E1 அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த Q1 அப்படின்ற சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ E1P அப்படின்றது வந்து
Q1 அப்படின்ற சார்ஜ் கிரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த Q1க்கும் இந்த Pக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1P. இதுடைய யூனிட் வெக்டார் வந்து R1P கேப். ஸோ அதனால் நம்ம E1 என்னன்னு சொல்லி எழுதணும். E1 ஈக்குவல் டு 1/4 epsilon naught Q1 divided by R1P. அதாவது இந்த Q1க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் Pக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1P. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு R1P கேப்னு சொல்லி எழுதினோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த ஃபஸ்ட்டு சார்ஜ் E1 கிடச்சிரும். அதே போல் E2 எப்படி எழுதுவோம். E2 ஈக்குவல் டு 1/4 epsilon naught Q2 divided by R2P. R2P அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து சார்ஜ் 2க்கும் பாயிண்ட் Pக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் R2P. ஸோ R2P ஸ்கொயர் இன்ட்டு R2P கேப். இந்த R2P கேப்ன்றது வந்து யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டார் என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த E2வை வெக்டாராக மாற்றும். அதாவது E2 வெக்டாருடைய டைரக்ஷனை நமக்கு கொடுத்துரும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம E3 அப் டு EN வரைக்கும் கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருக்கோம். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச எல்லா டேர்ம்ஸ்லேயும் உங்களுக்கு காமனாக இருக்கிறது வந்து 1/4 epsilon naught தான். ஸோ அதனால் அதை வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதிட்டு மற்றதெல்லாம் உள்ளே எழுதிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டிவாக எந்த டேர்ம் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த 1 2 3 அப்படின்னு ரன் ஆகக்கூடிய டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதாவது Q1 Q2 Q3 சேஞ்ச் ஆகுது. R1P R2P R3P சேஞ்ச் ஆகுது. அதே போல் R1P கேப் R2P கேப் R3P கேப் அப் டு RNP கேப் வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போது சேஞ்ச் ஆகக்கூடிய 1 2 3 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு சம்மேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மொத்த டேமை சிங்க் பண்ணி ஒரே டேமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் சேஞ்ச் ஆகக்கூடியது வந்து இந்த 1 2 3. ஸோ இந்த 1 2 3 வர இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் ஐன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ QI டிவைடட் பை ஸோ இந்த R1P அப்படின்ற டேர்ம்லேயும் வந்து 1 2 3ன்னு வருது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஐ போட்டுருங்க. ஸோ அப்போது RIP. அடுத்தது பார்த்திங்கன்னா R1 கேப் R1P கேப் R2P கேப் மாறுது. ஸோ இந்த இடத்துல 1 2 3 வர இடத்துலையும் ஐ போட்டுருங்க. ஸோ இப்படி போட்டுட்டு இந்த சம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஓவர், அதாவது சம்மேஷன் அப்படின்ற சிம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி சம் ஓவர் I ஈக்குவல் டு 1 அப் டு என்னன்னு போட்டோம் அப்படின்னா இந்த சம் ஓவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஐ இருக்கிற இடத்துலலாம் 1 போடும். ஸோ 1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும். 1/4 epsilon naught Q1 divided by R1P ஸ்கொயர் இன்ட்டு R1P கேப்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கிடச்சிடும். அடுத்தது என்ன பண்ணும் இந்த சம்முனா ஒரு ப்ளஸ்ஸை போட்டு செகண்ட் 2வை கொடுக்கும். செகண்ட் 2வை இந்த ஐ இருக்கிற இடத்துலலாம் போடும். ஸோ அப்போது Q2 R2P ஸ்கொயர் இன்ட்டு R2P கேப்னு சொல்லி செகண்ட் டேர்ம் வரும். ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐ இருக்கிற இடத்துல 3 அப்படின்ற டேர்மு இந்த சம் ஓவர் கொடுக்கும். ப்ளஸ் 1 போட்டுட்டு 3ன்ற டேர்மில் தேர்ட் டேர்மில் 3ன்ற நம்பரை கொடுக்கும். ஸோ அப்போ ஐ இருக்கிற இடம்லாம் என்ன ஆகும் 3ஆக மாறிடும். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு சிம்பிளாக கிடச்சிரும். ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஷ்ரிங்க் பண்ணி எழுதுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் எல்லாம் தூக்கிட்டு அதே போல் 1 2 3 அப்படின்றது ரன் ஆகிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளஸஸ்க்கு பதிலாக இந்த சம் ஓவர் கொடுத்துட்டோம். 1 2 3க்கு பதிலாக I ஈக்குவல் டு 1 to n. ஸோ இங்கே வந்து 1 2 3 அப் டு n வரைக்கும் ரன் ஆகுது இல்லையா. அதனால் சம் ஓவர் I ஈக்குவல் டு 1 to n போட்டுட்டு இந்த ப்ளஸஸ்க்கு பதிலாக இந்த சம் ஓவர் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த சம் ஓவர் என்ன பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபஸ்ட்டு சம் ஓவர் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க ஐயெல்லாம் 1 ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் 1 போட்டுட்டு அடுத்த டேர்மில் இருக்கக்கூடிய ஐயெல்லாம் வந்து 2 ஆக்கும். அடுத்தது ஒரு ப்ளஸ்ஸை போட்டு அடுத்த டேர்மில் இருக்கக்கூடிய ஐயெல்லாம் 3 ஆக்கும். ப்ளஸ் போட்டு ஸோ ஆன் கடைசியில் இருக்க nth டேர்மில் ஐ இருக்கிற இடத்துலலாம் எண்ணெய் போட்டு அது வந்து nth டேர்ம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாற்றி கொடுத்துரும். ஓகே. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளாக எழுதுறதுக்காக இந்த சம் ஓவர் I ஈக்குவல் டு 1 அப் டு n இன்ட்டு QI டிவைடட் பை RIP ஸ்கொயர் இன்ட்டு RIP கேப்னு சொல்லி E total என்னன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ E total ஈக்குவல் டு 1/4 epsilon சம் ஓவர் I ஈக்குவல் டு 1 அப் டு n QI டிவைடட் பை RIP ஸ்கொயர் இன்ட்டு RIP கேப். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் கொடுக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சின்னதாக எழுதுறதுக்காக இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்.